எங்களுக்கு ஒன்றும் பாட்டாளி மக்களுக்கு தோக்கடிக்கிறது என்பது எங்களுக்கு கைவந்த கலை, இது ஒன்றும் கிடையாது. காரணம் தொண்டர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு இயக்கம், அதனால எங்களுக்கு அந்த மாதிரி பயம்லாம் எப்பவும் கிடையாது. வன்னியர் விரோதி எத்திராஜலு வஜ்ரவேலு பேசுறதை கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணியில வலுவா இருக்கிறாங்களே, அவர்களை எப்படி நீங்க வீழ்த்த போறீங்க, அவர்களை உங்களால் வெல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு கணம் கூட யோசிக்காம தயக்கமின்றி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் நான் முடிச்சிருவேன், வாஷ் அவுட் பண்ணிடுவேன், அதெல்லாம் எனக்கு கைவந்த கலை அப்படின்ட்டு வன்னியர்களினுடைய விரோதி எத்திராஜலு வஜ்ரவேலு சொல்றாரு. இதற்கு யார் காரணம்? இந்த வார்த்தை வருவதற்குன்னு பார்த்தா யாரும் இல்லை, நாம தான். இந்த வன்னியர் சாதி தான் காரணம். இந்த ஏவாவேலு பின்னாடி நிற்கக்கூடிய வன்னியர்கள் தான் காரணம். திமுகவிற்கு சொம்பு தூக்கக்கூடிய வன்னியர்கள் தான் காரணம். திமுகவிலே அடிமைகளாக பயணிக்கக்கூடிய வன்னியர்கள் தான் காரணம். அடிமை என்ற வார்த்தையை சொல்றேன்னு பட்டுன்னு கோவம் வரக்கூடாது. 10.5% இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்தியது திமுக. கொடுப்போம்னு சொன்னது திமுக, நிறுத்தியதும் திமுக தான். இந்த இனத்திற்கான விடுதலை தான் அந்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு மறைமுகமா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது யாருன்னு தெரியும், ஸ்டாலின் அவர்களினுடைய மச்சான். அப்பேற்பட்ட திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்னியர்கள் அடிமை தானே சொல்லணும். உங்களுடைய குரலை உயர்த்தி பேச முடியுமா திமுகவில்? நீங்க ஏவாவேலு பேசுறது போலையும், KN நேரு பேசுறது போலையும், அன்பில் மகேஷ் பேசுறது போலையும், MRK அவர்களாலேயோ, சிவசங்கர் அவர்களாலேயோ, துரைமுருகன் அவர்களாலேயோ, அல்லது அங்க திமுகவில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவரால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட உங்களுடைய குரலை உயர்த்தி பேச முடியுமா? முடியாது. அவர்கள் நம்மை மந்திரிகளாக வைத்திருக்கவில்லை, சிப்பாய்களாக தான் வச்சிருக்கிறாங்க. சிப்பாய்களாக தான் வச்சிருக்கிறாங்க, கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும். அதனால தான் இந்த ஏவாவேலு அப்படி பேச முடியுது. இங்க ஒரு சாதிய பின்புலம் பெருமளவில் திமுகவில் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் உரிய இடத்தில் இருக்க வேண்டும். இந்த சாதியை சார்ந்தவர்கள் உயரிய இடத்தில் இருந்தாலும் நாம் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. இந்த சமூகத்தில் பிறந்திட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வை புதைத்தது திமுக, வாழ்வை சிதைத்தது திமுக, அவர்களை வஞ்சித்தது திமுக. அப்பேற்பட்ட இந்த திமுகவில் இருப்பதற்கும் நாம் சமக்கூழியிலே படுத்திருப்பதும் ஒன்றுதான். திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கும் உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கும். உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறதுக்கு சமம். இல்லைன்னா இவெல்லாம் பேச முடியுமா? எத்தனை பேர் தெரியுமா அந்த சாதியை தீர்த்து கட்டும் துடிச்சிட்டு இருக்கிறான்? பாமகவினுடைய தோல்வி என்பது பாமகவினுடைய தோல்வி கிடையாது, பாமகவினுடைய பலம் கிடையாது. இந்த இனத்திற்கான பலவீனம், இந்த இனத்திற்கான தோல்வி, இந்த இனத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கத்தை எப்படியாவது வீழ்த்திவிட்டால் இந்த இனத்தை வாழ்நாள் அடிமையாக திமுகவிலே வைத்திருக்கலாம் என்கிற எண்ணத்தில் இது போன்ற தரமற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் பேசி உங்களுக்கு சூடு சொன்ன வரலன்னு வைங்க, நாமளே நம்ம தள்ள மண்ணாரி போட்டுக்கொண்டுதான்.